ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் தான் காமெடியும் ஸ்டோரியும் வேற லெவலில் சூப்பராக போகும். சில விஷயங்களை நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 6. ஈடன் காலேஜ்ல ஜாயின் பண்ணதுனால ஆனியாக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்க கொடுக்க வந்திருக்காங்க. போன டைமை விட 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆனியா சொல்றா. நீங்க இவ்வளவு ஈடன்லயே சேர்த்திருக்கீங்க. அங்க ரொம்பவே பெரிய பெரிய பணக்கார பசங்கள்லாம் நார்மலான பசங்களை ரொம்பவே கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறமா அங்க படிக்கிற எல்லாருமே பணக்காரங்களோட குழந்தைங்கிறதுனால குழந்தைங்களை கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டெய்லர் சொல்லவும் ஆனியா பயப்பட ஆரம்பிக்கிறா. கடத்திட்டு போன சில குழந்தைங்களை கொன்னதா கூட கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லவும் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஆனியா சொல்றா. அச்சோ, நான் அவனை தேவையில்லாம பயம் கொடுத்திட்டேன்னா கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அந்த டெய்லர் சொல்லிட்டு நீங்க ரெகுலர் கஸ்டமருங்கிறதுனால 5 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா கடத்தல்காரங்க என்ன கடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனியா நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டு போலாமா நம்ம ஹீரோ கேக்குறான். யோரோ சரி ஓகேன்னு சொல்றா. பார்த்தா நம்ம ஹீரோக்கு சாப்பாட்லயே ஒரு மெசேஜ் வந்திருக்கு. 5 நாள் கழிச்சு நம்ம ஹீரோக்கு ஒரு மிஷன் இருக்கிறதா அதுல போட்டிருக்கு. இப்போ 5 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஆனியாவோட யூனிஃபார்ம் தச்சாச்சு அப்படின்னு சொல்லி டெய்லர் ஷாப்ல இருந்து போன் பண்றாங்க. புது யூனிஃபார்ம் வரப்போது அப்படின்னு ஆனியா ரொம்பவும் ஹாப்பியா இருக்கா. யோர் என்ன மன்னிச்சிரு, முக்கியமா ஒரு வேலை வந்துருச்சு, பேஷண்ட் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மிஷனுக்காக கிளம்புறான். ஆனியா ட்ரெஸ் போய் நீ வாங்கிறேன்னு சொல்லவும் யோரோ சரி ஓகே அப்படின்னு சொல்றா. போயிட்டு வாங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஆனியாவை அனுப்பி வைக்கிறா. ஒரு சாதாரண போட்டோஷாப் மாதிரி இருக்கு. அதுல போய் நம்ம ஹீரோ நின்னுட்டு அதுல ஒரு சீக்ரெட் வழி மூலமா டைரக்டா அந்த ஏஜென்சிக்குள்ள போறான். நம்ம ஹீரோவோட அந்த பாஸ் ஆக்சுவலி ஒரு லேடி தான். அண்ட் அவளோட பேரு வைஸ் ஏஜென்ட் ட்வைலைட். காசு என்ன மரத்துல காய்க்குதுன்னு நினைச்சீங்களா? கேஸ்ல ரெண்டுக்கு எடுத்து நிறையவே செலவு பண்ணி அவ்வளோகான செலவு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்தாங்க எக்ஸ்ட்ரா பில், ஸ்கூல் ஃபீஸும் யூனிஃபார்மும் கூட ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். உலக அமைதிக்காக கவர்மெண்ட் இதெல்லாம் செலவு பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லி ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ட்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டானவன் டெஸ்மன் நெருங்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கு. ஈடன் காலேஜ்ல இருக்கிற திறமசாலி பசங்களையோ அச்சீவ்மெண்ட் பண்ண பசங்களையோ டானவன் டெஸ்மனே டைரக்டா கூப்பிட்டு ஒரு பார்ட்டி நடத்துவாரு. அதுல அவங்க பேரண்ட்ஸையும் கூப்பிடுவாரு. இந்த பார்ட்டியில கலந்துக்கணும்னா அந்த ஸ்டூடெண்ட் 8 எஸ்டரா ஸ்டாரை கலெக்ட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா நைட்ரஸ் ஃபால்ட் அப்படிங்கிற ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. 8 பேட்ச் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க அந்த ஸ்கூலை விட்டு வெளியேறிடுவாங்க அப்படின்னு அந்த பாஸ் சொல்லவும் நான் தோத்து போக போற ஃபீலிங் எனக்கு திரும்பவும் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். யூனிஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனியா ரொம்பவும் ஹாப்பியா இருக்கா. நீ இதுல ரொம்ப கியூட்டாவா அழகாவா இருக்கு அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா. இப்ப அங்க இருந்து அவங்க கிளம்புறாங்க. நம்ம பார்க்குக்கு போயிட்டு போவோமான்னு ஆனியா கேக்குறா. யோரும் சரி ஓகேன்னு சொல்றா. இதுதான் என்னோட யூனிஃபார்ம், இதுதான் என்னோட யூனிஃபார்ம்னு ஆனியா எல்லார்கிட்டயே போய் காமிச்சிட்டு இருக்கா. எங்கப்பா உங்க பொண்ணு ஈடன் காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்காளா, நீங்க அவ்வளவு நல்லாவே வளர்த்திருக்கீங்க அப்படின்னு சில பேர் வந்து பாராட்டுறாங்க. உங்க அப்பா அம்மாக்கு எவ்வளவு ஸ்கோர் கொடுப்பா அப்படின்னு கேட்கவும் பெர்ஃபெக்ட் 100 கொடுப்பேன், எனக்கு அவங்கள ரொம்பவோ பிடிக்கும் அப்படின்னு ஆனியா சொன்னதை யோசிச்சு பாக்குறா. ஆனாலுமே உன்னோட ஃபர்ஸ்ட் அம்மா பிடிக்குமா எந்த அம்மா பிடிக்குமான்னு கேட்டப்பா அவ அழுதுருப்பா. நான் ஆனியாவோட உண்மையான அம்மா இல்லைனாலுமே கூட அவளை நல்லபடியா பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி யோர் நினைக்கிறா. சரி நம்ம வீட்டுக்கு போகும்போது காய்கறி வாங்கிட்டு போவோம் அப்படின்னு யோர் முடிவு பண்றா. சரி வாங்க ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லி ஆனியாவும் சொல்றா. அந்த பொண்ணு போட்டிருக்க யூனிஃபார்ம் ஈடன் காலேஜோடது அப்படின்னா இவங்க ரொம்ப பணக்காரங்கன்னு நினைக்கிறேன். கூட இருக்கிறது அவங்க அம்மாவா இருக்குமான்னு யோசிக்கவும் பணக்கார அம்மா எல்லாம் என்னைக்கு கூட வந்திருக்காங்க, கண்டிப்பா அது வேலைக்காரியா தான் இருக்கும் அப்படின்னு சில ரவுடிஸ் பாக்குறாங்க. யோருக்கு சமைக்க தெரியாது, சோ காய்கறியை பத்தி தெரியாதுங்கிறதுனால எல்லா காய்கறியிலயும் ஒன்னு வாங்குறா. பில் போடுற இடத்துல நிக்கும் போது நான் போய் வெளியே விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி ஆனியா போகவும் ரொம்ப தூரம் போகாதன்னு யோர் சொல்றா. பார்த்தா அந்த ரவுடி பசங்க ஆனியாவை வந்து கடத்திருந்தாங்க. இவ யூனிஃபார்மே ஒரு ரேட்டு போகும் போலியா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டெய்லர் ஆண்டி சொன்ன மாதிரியே கடத்தல்காரங்க என்ன கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஆனியா நினைக்கிறா. இவனுங்க ஆனியாவை மிரட்டிட்டு இருக்கவோ யோர் வந்து மூஞ்சிலேயே ஒண்ணு வைக்கிறா. என்ன தைரியம் இருந்தா ஆனியா மேல கை வைப்பீங்க அப்படின்னு அவ கேட்கவும் ஒழுங்கு மரியாதையா உன்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் தந்துரு, இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்க அம்மா அவனைய வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி சொல்லவும் என்கிட்ட காசு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லவும் இந்த பொண்ணோட அம்மா கண்டிப்பா உன்னை வேலையை விட்டு தூக்க போறாங்க அப்படின்னு சொல்லவும் நான் தாண்டா இந்த பொண்ணோட அம்மா, இந்த காய்கறி மாதிரியே உன் மண்டை உடையாம இருக்கணும்னா இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு யோர் சொல்லவும் அந்த ரவுடிங்களும் பயந்து ஓடி போயிருந்தாங்க. என்ன மன்னிச்சிரு ஆனியா, ரொம்பவும் பயந்துட்டியா, நான் உன்னை தனியா விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோர் போயிட்டு சமாதானப்படுத்திட்டு எல்லா காய்கறியும் நாசம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோர் வருத்தப்பட்டு இருக்கவும் கவலைப்படாதீங்க அம்மா பாத்துக்கிடலாம், எனக்கும் அந்த கில்லர் பஞ்ச் மூவ சொல்லித்தாங்க அப்படின்னு ஆனியா கேட்கவும் ஐயோ கில்லர் பஞ்சுலாம் அது சொல்லாத, இங்க பார்த்தது மறந்துடு சரியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லவும் எனக்கு நீங்க இதை சொல்லி தந்தீங்கன்னா திரும்பவும் கடத்தல்காரங்க வந்தாங்கன்னா நானே அவங்கள அடிச்சு போட்டு தப்பிச்சிருவல்ல அப்படின்னு ஆனியா சொல்லவும் அடா அதுவோ கரெக்ட் தான் அப்படின்னு ஆனியா யோசிச்சுட்டு சரி நான் உனக்கு கத்து தரேன் அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா. நம்ம ஹீரோவும் ஒர்க் முடிஞ்சு இப்ப வீட்டுக்கு வரா. பார்த்தா யா ஹோ அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போதோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் செரமனி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லாரையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பா எல்லாரும் என்னைய மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு ஆனியா சொல்லவும் யூனிஃபார்ம்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எப்படியாச்சும் ஆனியாவை 8 எஸ்டலா ஸ்டார்ஸ் வாங்க வைக்கணும், அதுக்கு ஆனியா ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஆனா இவளை நம்பி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறத ஆனியா ரீட் பண்றா. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோ ஒவ்வொரு செப்பரேட் கிளாஸ்ல இருப்பீங்க, உங்க நேம் கூப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. கிளாஸ் ஏபிசி அப்படின்னு சொல்லி செக்ஷன் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப நான் எந்த கிளாஸ்ல இருக்கேன் அப்படின்னு ஆனியா கேட்கவும் எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ள நான் சொன்னது போய் தான், அச்சீவ்மெண்ட் பண்ணி கண்டிப்பா ஆனியா அந்த 8 எஸ்டலா ஸ்டார்ஸ் வாங்க மாட்டான்னு தெரியும். சோ அதனாலதான் என்னோட டார்கெட் டெஸ்மனோட பையனும் இந்த ஸ்கூல்ல தான் படிக்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அவன் இருக்கிற அதே கிளாஸ்லயே ஆனியாவும் படிக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறத ஆனியா மைண்ட் ரைட் பண்ணிட்டு இவன் தான் நம்ம டார்கெட்டான்னு புரிஞ்சுக்கிட்டா.
ஆனியா அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும். ஆனியா அவன் வீட்டுக்கு கூப்பிடுவான். நான் என்னோட டார்கெட்டை நெருங்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஆனியாவோட நேம் வருது. உடனே ஆனியா எந்திரிச்சு போறா. பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலைனாலும் பிளான் பி ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். யார் இந்த பொண்ணு என்னையவே பார்த்துட்டு இருக்கா, ஒருவேளை என் அழகுல மயங்கிருப்பான்னு நினைக்கிறேன். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா இருக்குமோ அப்படின்னு நம்ம திமிரா யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனியா அதை ரீட் பண்ணிட்டு மூஞ்சி தூக்கிட்டு அங்க இருந்து போறா. இன்னொரு பொண்ணு வந்து ஆனியா கிட்ட ஹாய் அப்படின்னு சொல்லவும், பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒருத்தரோட பொண்ணு, மிலிட்டரியில செக்ரட்டரியா இருக்கிற ஒருத்தனோட பையன். ஆனியா கிளாஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போலயே. ஆனியா நீ கண்டிப்பா எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த பொண்ணு குழந்தைத்தனமா இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைக்கவும், ஆனியா அதை ரீட் பண்ணிட்டு அவகிட்டயே மூஞ்ச திருப்பிக்கிட்டா. முக்கியமான டார்கெட் கிட்ட எல்லாம் மூஞ்ச திருப்பிட்டு இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹவுஸ் மாஸ்டர் ஹெண்டர்சன் ஒரு டீச்சரா இருக்கார் போலயே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹெண்டர்சன் வந்த உடனே ஆனியாவை நோட்டீஸ் பண்றான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே ஸ்கூல்ல சுத்தி காமிச்சிட்டு நாங்க வெளியே கூட்டிட்டு வருவோம், பேரண்ட்ஸ் எல்லாரும் என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு போறாங்க. ஆனியா மிஷன் சக்சஸ் ஆகிறது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைக்குவோம். ஆனியா அதை ரீட் பண்ணிட்டு எஸ் சார் அப்படின்னு சல்யூட் அடிக்கவும், ஹை லைன்ல ஒழுங்காவா அப்படின்னு சொல்லி ஹெண்டர்சன் திட்டுறான். இவ எஸ்டலா ஸ்டார் வாங்கின மாதிரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அந்த ஸ்கூலோட அருமை பெருமை எல்லாம் சொல்லி அந்த ஸ்கூலை சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. நான் இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து பாத்திருக்கேன், ஏன்னா இது எங்க அப்பாவோடது தானே அப்படின்னு சொல்லி டெஸ்மனோட பையன் டேமியன் வந்துட்டு கொஞ்சம் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். சின்ன பசங்கிறதுனால எல்லாருமே அவனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. எங்க அப்பா ரொம்பவுமே ரிச், அம்மா உங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம ஆனியா கிட்ட வந்து கேட்கவும், எங்க அப்பா ஒரு ஸ்பை அப்படின்னு வாசல வந்துட்டு ஃபீலிங்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லி சைக்காட்டிஸ்டா ஃபீலிங்ஸ் டாக்டர்னு சொல்றா. அப்ப நீ சாதாரண ஆள் தான் போலியா அப்படின்னு நம்ம சொல்லவும், நான் உங்க வீட்டுல வந்து விளையாடணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், உன மாதிரி சாதாரண பொண்ணுலாம் டேமியன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு பாக்குறியா அப்படின்னு நம்ம கூட இருக்கிற கையாளுங்க வந்துட்டு ஆனியாவை தள்ளி விடவும், கில்லர் பஞ்சை யூஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறா. எதிரிங்க உன்னை கிண்டல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த பஞ்சை விட பவர்ஃபுல்லான ஆயுதம் ஒன்று இருக்கு, நீ அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணா போதும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னது யோசிச்சு பார்த்துட்டு இப்ப ஆனியாவோ சிரிக்கிறா. என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து கிண்டல் பண்ற மாதிரி சிரிப்பா அப்படின்னு சொல்லி டேமியன் ரொம்பவும் கடுப்பாகிறான். பரவாயில்ல இந்த பொண்ணு மெச்சூர்டா இருக்காளே அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பொண்ணு ஆனியாவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நீ ரொம்பவும் சூப்பரா இருக்க அப்படின்னு சொல்லவும், ஆனியாக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போகுது. டேமியன் தான் ரொம்பவும் சம கடுப்பாகிறான். டேய் ஒழுங்கா மூடிக்கிட்டு போறியா இல்லைன்னா டீச்சர் கிட்ட சொல்லுவா அப்படின்னு அந்த இன்னொரு பொண்ணு மிரட்டவும், டேமியனா அமைதியா நிக்கான். அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு ஹெண்டர்சன் கேட்கவும், ஒண்ணு இல்லைன்னு அவங்க சமாளிச்சிருந்தாங்க. இப்ப ஆனியா முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கவோ பேப்பரை தூக்கி வேணும்னே போடுறானுங்க. ஹே டீச்சர் கிட்ட சொல்லி கொடுக்கட்டுமா அப்படின்னு இன்னொரு பொண்ணு கேட்கவும், உங்ககிட்ட தான் ப்ரூஃப் இல்லையா நாங்க தான் போட்டோன்னு, தேவையில்லாம எங்க வழியில குறுக்க வராதா அப்படின்னு டேமியன் அந்த பொண்ணை லைட்டா தள்ளி விட்டுட்டு, இதுக்கப்புறம் ஸ்கூல்ல ஒவ்வொரு நாளுமே நான் வந்து உன்னை கிண்டல் பண்ணுவேன், நீ அழுதுட்டு இருந்தேன்னா ஒன்னுக்கு உதவாத உங்க அப்பா வந்து பாத்துக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணவும், அவ்வளவுதான் ஆனியா செம டென்ஷன் ஆவரா. டீச்சர் பார்க்கலன்னு அந்த கில்லர் பஞ்ச் மோபை யூஸ் பண்றா. இவன் பறந்து போய் விளறான். சின்ன பையன் தாங்கிறதுனால இப்ப பயந்து ஆள ஆரம்பிக்கிறான். டீச்சர் இந்த பொண்ணு டேமியனை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லவும், நான் கையை லைட்டா உதறனேன், அவன் தான் குறுக்கால வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஆனியா சொல்லவும், நீ போய் சொல்றேன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் டேமியன் ஃப்ரெண்ட் சொல்றான். போய் சொல்லி சமாளிக்கிறது கூட இந்த பொண்ணு எலகண்டா பண்றா அப்படின்னு சொல்லி ஹெண்டர்சன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு, நீ தான் அவனை அடிச்சிருக்காங்கிறது தெரியுது அப்படின்னு ஹெண்டர்சன் சொல்லவும், இல்ல தப்பா அவங்க மேலதான், அவங்க தான் இந்த பொண்ணை வந்ததுல இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு இந்த இன்னொரு பொண்ணு சொல்றா. அதனாலதான் நீ அவங்களை அடிச்சியா அப்படின்னு ஹெண்டர்சன் கேட்கவும், உன்னோட ஃப்ரெண்ட் யாராச்சும் ஆபத்துல இருந்தாங்கன்னா தான் இந்த பஞ்சை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, டேமியன் இந்த பொண்ணு காலை மிதிச்சிட்டான், அதனால தான் நான் அவனை அடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஆனியா சமாளிக்கிறா. எனக்காக தான் அவங்கள அடிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகி, நீ தான் இனிமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஆனியா கிட்ட சொல்றா. அவங்க கிண்டல் பண்ணதை பொறுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னு ஹெண்டர்சன் வந்து ஆனியாவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறான். டேமியன் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாலுமே கூட அவங்க அப்பா நம்ம ஹீரோட டார்கெட்டான டெஸ்மன் இந்த இடத்துக்கு வரல. இப்ப நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு விடுறாங்க. அவங்க பொண்ணு டேமியன்ங்கிற பையனை அடிச்சிட்டான்னு சொல்லவும், எல்லா பசங்களையும் விட்டுட்டு என் டார்கெட்டியா போய் இவ அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். தப்பு ரெண்டு பசங்க மேலேயும் தான், சோ பிரச்சனையை நான் பெருசாக்காம இப்போதைக்கு பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹெண்டர்சன் சொல்றான். பிளான் ஏ கண்டிப்பா இவ பண்ண மாட்டான்னு பார்த்தா இப்போ பிளான் பியோ சொதப்பிக்கிச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகறான். அந்த ஸ்கூல்ல குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி மட்டும் ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ என்னதான் திறமசாலியா இருந்தாலுமே கூட இந்த மிஷன் வந்துட்டு நம்ம ஹீரோவோட கையில இல்ல, ஆனியாவோட கையில தான் இருக்கு. பட் ஆனியா சின்ன குழந்தை தான் அப்படிங்கிறதுனால அவகிட்ட மெச்சூரிட்டி அந்த லெவலுக்கு இருக்காது. ஆனாலுமே ஆனியா அவளால முடிஞ்ச பெஸ்ட்டை ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பா. அவ குழந்தைத்தனமா நிறைய விஷயங்கள் பண்றது சம காமெடியா இருந்தாலுமே கூட சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காவோ சூப்பராவோ இருக்கும். அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.